ஸோ நம்ம சன்ரைஸ் அண்ட் சன்செட் பார்த்தோம்ல, இதில் மார்னிங் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி, ஈவினிங் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சன் ஒரே இடத்துல ஸ்டேபிளாக தான் இருக்குது. எர்த்து தான் என்ன ஆகுது, ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? மார்னிங் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும் சன்னு, ஈவினிங்கு இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ஒய் cloud is white. ஒய் cloud is white. ஏன் cloud white தெரியுது, என்ன ரீசன்? அதுவும் வெரி சிம்பிள் தான். அதாவது சன்லைட் ஆல் டைரக்ஷன்லையும் ஸ்ப்ளிட் ஆகுது. க்ளவுடில் இருக்கிற அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ், இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸோட சைஸ் நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த சன்லைட்டோட வேவ் லென்த்து நம்ம லேம்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸோட சைஸு இந்த சன்லைட்டோட வேவ் லென்த்தை விட அதிகமாக இருக்கிறதுனால, ஓகேவா, ஏ மச் கிரேட்டர் தென் லேம்டா. அப்போ இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸோட சைஸு லேம்டாவோட அதிகமாக இருக்கிறதுனால இந்த லைட் ரே போயிட்டு படுதுன்னா பட்டு ஸ்கேட்டர்டு ஆகும். அப்படி ஸ்கேட்டர் ஆகும்போது 7 கலர்ஸ் டிஸ்போஷன் ஆகும். பட் எல்லாமே ஈக்குவல் வேவ் லென்த்தில் டிஸ்போஷன் ஆகும். எல்லா வேவ் லென்த்துமே ஈக்குவலாக இருக்கும், எல்லாமே சமமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் க்ளவுடு ஒயிட்டாக தெரியுது. ஏன், ஒரு ஒயிட் லைட்டில் தான் 7 கலர்ஸ் அடங்கியிருக்கு இல்லையா? அப்போ அந்த ஒயிட் லைட் ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் போய் படும்போது அதில் 7 கலர்ஸு டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் டிஸ்போஷன் ஆகுது இல்லையா? பட் இங்கே என்னென்னா அந்த 7 கலர்ஸுமே ஈக்குவல் வேவ் லென்த் இருக்குது, எல்லாமே ஈக்குவலாக இருக்குது வேவ் லென்த்து. ஸோ அப்படி ஈக்குவலாக இருக்கும்போது நமக்கு எப்படி தெரியும், ஒயிட்டாக தான் தெரியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டர் மாலிக்யூல்ஸ்லையும் பட்டு என்ன ஆகுது, ஃபுல்லாக ஈக்குவல் வேவ் லென்த்தாக இருக்கும், நமக்கு ஒயிட்டாக தெரியுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒய் cloud is டார்க். ரெயின் வரும்போது டார்க்காக தெரியுமில்ல, ஏன், எதனால்? அதுவும் சிம்பிள் தான். அதாவது இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இந்த க்ளவுடில் இருக்கிற அந்த வாட்டர் மாலிக்யூல் இருக்குல்ல, அதில் போய் படும். இங்கே போடுற பாருங்க, ஒரு வாட்டர் மாலிக்யூல்ஸ் எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்கிற அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதில் போய் பட்டுச்சுன்னா இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸை விட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் டென்சிட்டி அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ என்னாகும், இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸை பட்டு இந்த மாதிரி அடியிலேயே படிஞ்சிரும். ஃபுல்லாக டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக படிஞ்சிரும். ஒவ்வொரு வாட்டர் மாலிக்யூல்ஸ்லையும் இந்த மாதிரி படிஞ்சிரும். ஓகேவா? ஸோ அப்படி படியும் போது சன்லைட் இங்கேருந்து அடிக்குன்னு வச்சுக்கவே, அந்த லைட் வருது, பட்டு இந்த மாதிரி ஸ்கேட்டர்லாம் ஆகாது. ஏன்னா இது ஃபுல்லாக படிஞ்சிருச்சு, எது, டஸ்ட் பார்ட்டிகல். அப்போ இந்த மாதிரி போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டர் மாலிக்யூல்ஸ்லையும் இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு படிஞ்சு இந்த மாதிரி ஸ்கேட்டர்ட் ஆகாமல் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ஷன் மேலேயே போயிடும் அப்படியே. ஓகேவா? ஸோ அதனால தான் மழை வரப்போ எப்படி தெரியுது, க்ளவுடு ஃபுல்லாக டார்க்காக தெரியுது. ஓகேவா? சப்போஸ் இந்த எர்த்தில் எந்த ஒரு அட்மாஸ்பியரிக் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், எந்த ஒரு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் எதுவுமே இல்லாட்டி எப்படி தெரியும், டார்க்காக தான் தெரியும். ஏன்னா எந்த ஒரு ஸ்கேட்டரிங்குமே இல்லை, ஸ்கேட்டரிங் நடக்காது. இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால தான் ஸ்கேட்டரிங் ஆகிட்டு சன்னிலேருந்து வர லைட்டு எர்த்து நோக்கி வருது. ஓகேவா? சப்போஸ் எந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லாட்டி எதுவுமே ஸ்கேட்டரிங் ஆகாது, டார்க்காக தான் தெரியும் எர்த்து. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டூ யூ நவ், இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா டிஸ்போஷன், நிறப்பிறகை, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரெயின்போ நம்ம பார்த்துருப்போம். மழை வந்து விட்ட பிறகு பார்த்தோம்னா ரெயின்போ வரும். என்ன ரீசன்? அதுவும் வெரி சிம்பிள் தான். என்னென்னா, இப்போ மழை பெஞ்சிட்டு நின்ன பிறகு க்ளவுடில் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும் இல்லையா? க்ளவுடில் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும். அது பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். அப்போ அதில் அது சன்லைட் வரும்ல, மழை விட்ட பிறகு சன்லைட் வரும் கண்டிப்பாக. அப்படி வரும்போது அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸில் அந்த லைட்டரே படும். அப்படி படும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸுக்கு உள்ள டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். சரியா? அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸுக்குள்ளே பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் லைட் வருதா, இந்த ஒயிட் லைட் தான் சன்லைட்டு ஒயிட் லைட்டு தான்.
ஆக்சுவலாக பார்த்தா ஒயிட் லைட்டு தான். ஓகேவா? இந்த மாதிரி ஒயிட் லைட் வந்து இது என்னது, அது வாட்டர் ட்ராப்ஸ். இந்த வாட்டர் ட்ராப்ஸில் பட்டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், அதாவது முழு அக எதிரொலிப்பு நடக்கும். போய் நடந்து தான் வெளியே வருது, இல்லை வெளியே வரும்போது 7 கலர்ஸாக டிஸ்பர்ஷன் ஆகுது. ஓகேவா? நிறைபிறகை அடையுது. இப்போ பாருங்கள், ரெயின்போ இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஆஃப் சன்லைட் த்ரூ ட்ராப்லெட் ஆஃப் வாட்டர் டூரிங் ரெய்னி டேஸ். ஓகேவா? ஸோ மழை விட்ட பிறகு அந்த வாட்டர் ட்ராப்பில் இருக்கிற அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது சன்லைட் வந்து படும்போது அதில் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்து நமக்கு 7 கலர்ஸாக டிஸ்பர்ஷன் ஆகுது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 1 டைம் டிஐஆர் நடந்தால், அதாவது டிஐஆர் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் 1 டைம் நடந்தால் அது நம்ம எந்த டிகிரிலேருந்து பார்க்குறோம், 42, அதாவது 40லேருந்து 42 வரைக்கும், இது வரைக்கும். அதுவே 2 டைம்ஸ் நடந்தால் இது வந்துட்டு ப்ரைமரின்னு சொல்லுவோம். 1 டைம் நடந்தால் அது ப்ரைமரி ரெயின்போ. அதுவே செகண்டரி ரெயின்போன்னா 2 டைம் நடக்கும். இந்த வாட்டர் ட்ராப்லேயே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அதாவது டிஐஆர் 2 டைம்ஸ் நடக்கும். அப்படி 2 டைம்ஸ் நடந்தால் நம்ம எந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும், 54 to 52, அதாவது 52 to 54 இருக்கும். 1 டைம்னா 40 முதல் 42, 2 டைம்னா 52 முதல் 54 டிகிரிகள், அந்த டிகிரியில் நான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேப்பா, தேங்க்யூ.